Today we will see the current affairs analysis dated 19 May 2020. So these are the listed articles we are going to discuss. 7 articles are there. Let us start our discussion. First news, Shakatar Committee recommendations on border infrastructure. So we have studied recently. So army reform பண்ணுறது ஆர்மியோட ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக ஷெகாத்தர் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஹி ஹாஸ் கிவன் மோர் தேன் 200 ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிஃபார்முக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க, ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் 60 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு ஏர்லியர் அக்செப்டட் பை தி யூனியன் கவர்மெண்ட். அதில் சில பார்ட்ஸ் தான் இந்த பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ சிடிஎஸ் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து ஷெகாத்தர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் ரீசெண்டாக நம்ம படித்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அதுவும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் அவங்களுக்கு அந்த டூர் ஆஃப் டியூட்டி இருக்கு இல்லையா, அதுவும் ரெக்கமெண்டட் பை தி ஷெகாத்தர் கமிட்டி தான். அவர் டைரெக்டாக டூர் ஆஃப் டியூட்டியை பற்றி சொல்லலை, டிஃபென்ஸோட எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணணும். பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, பட்ஜெட் அலோகேஷனில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, கிட்டத்தட்ட 70% ஆஃப் மணி எவ்ரி இயர் தே ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் பென்ஷனுக்கு அப்புறம் சேலரி பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் மெயினாக என்ன அப்படின்னா டிஃபென்ஸோட எக்ஸ்பெண்டிச்சர், அவரோட ரெக்கமெண்டேஷனில் மெயின் இது. இஸ் அ லெஃப்டினன்ட் கவர்னர், இஸ் த சேர்மன் ஆஃப் தி டிஃபென்ஸ் ரிஃபார்முக்கான ரெக்கமெண்டேஷன் கமிட்டியோட ஹெட்டாக அவர் இருந்தார். 2015 மனோகர் பரிக்கர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது he was appointed. ஸோ என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணார் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். மேஜர் ரெக்கமெண்டேஷனில் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொன்னார். 2.5% ஆஃப் ஜிடிபி to 3% வரைக்கும் அதை எவ்ரி இயர் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட். ஏன்னா பிகாஸ் வி ஹேவிங் 2 த்ரெட்ஸ். சைனா இப்போது ப்ராப்ளம் பார்டர் ஏரியாவில் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வெஸ்டர்ன் பார்டர் ஏரியாவில் தெர் இஸ் பாகிஸ்தான் அண்ட் தென் பங்களாதேஷ். அப்புறம் சி லெவலில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, டெரரிஸ்ட் த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் எங்கெல்லாம் பீஸ் இருக்கும் அந்த இடத்துல ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை, போஸ்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. அப்புறம் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எஃபிஷியன்சி ஆக்க சொல்லியிருக்காரு. பட்ஜெட் அலோகேஷன் அதிகப்படுத்த, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்த சொல்லியிருக்காரு. ஸோ தீஸ் ஆர் த ரெக்கமெண்டேஷன். அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் சிலது கேட்டகரி வைஸில் சொல்லியிருக்கு. தென் இப்போது கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணது பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண. பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரோட் ஃபெசிலிட்டி, பிரிட்ஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகப்படுத்தணும். பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 35,000 கிலோமீட்டர்ஸுக்கான வெஸ்டர்ன் அண்ட் தென் ஈஸ்டர்ன் பார்டர் ஏரியா வரைக்கும். ஸோ விச் மீன்ஸ் பாகிஸ்தான் குஜராத்தில் ஆரம்பித்து சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் தே ஆர் டூயிங் தி பார்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பார்டர் ரோட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட 32,885 கிலோமீட்டர்ஸுக்கான ரோடை வந்து அவங்க மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 12,200 மீட்டர்ஸ் ஆஃப் பர்மனன்ட் பிரிட்ஜஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க, டனல்ஸ் உருவாக்கிற, ஹெலிபேட்ஸ், ஏர்ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இது இவங்களோட மெயின் பர்பஸ். இவங்களில் ஆர்மியிலேருந்து ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஆர்மி ஃபோர்ஸஸ் இருக்கும், ப்ளஸ் இன்ஜினியர்ஸ் வில் பி தேர், பார்டர் ரோடு இன்ஜினியரிங் சர்வீசஸ் வில் பி தேர். ஸோ இதுக்கும் பெரிய அளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஒவ்வொரு இயரும் நடந்துகிட்ருக்கு. ஸோ எனிவே அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்டரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் பியாண்ட் தி பிஆர்ஓ, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் பண்ணுறதோட அவங்களோட ஆப்டிமல் கெப்பாசிட்டியை விட அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ட்ரேடை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சோஷியல் டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்துறது, அப்புறம் மாடர்னைசேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஏரியாக்களில் பிளான்ஸ், ஈஸி மூவ்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் ஈஸி மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வாஸ் அக்செப்டட் பை தி யூனியன் கவர்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பினங்கா அந்தமானிஸ் அப்படின்ற ஸ்பீஷீஸ். ஸோ இட் கேம் இன் நியூஸ். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எண்டமிக் ஸ்பீஷீஸ் ஆஃப் சவுத் அந்தமான் ஏரியாவில் இருக்கக்கூடியது. அதை வந்து இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய ட்ரிவாண்ட்ரம் ஜவஹர்லால் நேரு ட்ராபிக்கல் பொட்டானிக் கார்டன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். இட்ஸ் அன் எண்டமிக் ஸ்பீஷீஸ் ஆஃப் சவுத் அந்தமான். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பெனாங் அப்படின்னு பேர், மலேசியாவோட ஒரு ஸ்டேட்டோட பேர் இது. பினாங் புலாவு பினாங் அப்படின்னா ஐலண்ட் ஆஃப் அர்கனட் பாம் அப்படின்னு
அதுக்கு பேர். ஸோ இதோட ஜீன் பீல் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, கிரிட்டிக்கல் என்டேஞ்சர். ஸோ அங்கே கலாமிட்டிஸ் வந்து சைக்ளோன், எர்த்குவேக்ஸ்னால, அப்புறம் ஃப்ளட்ஸ்னால் அதிகமாக இது பாதிக்கப்படுறதுனால, ஸோ அதை வந்து இங்கே ட்ரிவாண்ட்ரத்தில் இப்போ கல்டிவேட் பண்ணி செகண்ட் ஹோம் அதை மாற்ற போகிறாங்க. ஜெர்மினேஷன், அப்புறம் அதை இனப்பெருக்கம் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக அதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. ஸோ சவுத் அந்தமானில் இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா மவுண்ட் ஹேரியட் அப்படின்ற நேஷ்னல் பார்க். ஸோ இட் பிலாங்ஸ் டு சவுத் அந்தமான். மவுண்ட் ஹேரியட் அங்கே இருக்கக்கூடிய பீக்கில் தேர்ட் பீக், ஃபஸ்ட் பீக் வந்து செடல் பீக், செகண்ட் வந்து மவுண்ட் துலியர் அப்படின்றது கிரேட் நிக்கோபாரில் இருக்குது. நார்த் அந்தமானில் செடல் பீக், அது உங்களுக்கு நீங்கள் ஜியோகிரஃபியில் படிச்சிருப்பீங்க, இந்தியன் ஜியோகிரஃபி. தேர்ட் பீக் வந்து மவுண்ட் ஹேரியட் பீக். இட்ஸ் அ நேஷ்னல் பார்க். ஸோ ஹியூஜ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஸ்பீஷீஸ் ஆர் தேர். அந்தமான் வைல்ட் பீக்ஸாக இருக்கட்டும், சால்ட் வாட்டர் crocodile இருக்கட்டும், பட்டர்ஃப்ளைஸாக இருக்கட்டும், பாம் ட்ரீஸாக இருக்கட்டும், இங்கே அதிகமாகவே இருக்குது. சரியா? தென் இட்டாலியன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து திபாங் ட்ரிபியூட்ரி. ஸோ திபாங் ரிவர், திபாங் வேலியில் இதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. திபாங் ரிவரை பொறுத்தவரை இட் இஸ் அ மெயின் ட்ரிபியூட்ரி ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ இந்த பிரம்மபுத்திரா ரிவரில் கிட்டத்தட்ட ஒரு 2 டேம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க திபாங் ரிவரில். ஸோ தீர் அண்ட் தாங்காம். ஸோ இப்போ ஃபார்மர் நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், ஸோ பிரைம் மினிஸ்டர் கீழே தெர் இஸ் அ மெம்பர்ஸ் ஆர் தேர். அவங்க வந்து என்வாயர்மெண்டல் கன்சர்வேஷனிஸ்ட், அப்புறம் ஃபார்மர் மெம்பர்ஸ் ஆஃப் நேஷ்னல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் வந்து அவங்க எதிர்த்துருக்காங்க இந்த விஷயத்துக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த திபாங் ரிவர், இந்த திபாங் வேலி வரக்கூடியது நம்மளோட பயோஜியோகிராஃபிக் ஜோன்ஸில் ஒரு பார்ட்டில் வரும். ஸோ இந்த ஏரியா ஹிமாலயன் மவுண்டன் ஏரியா, பேலியோ ஆர்டிக் லைக் ஜோனில் வருது. ஸோ இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 6 zones ஆர் தேர். ப்ரெசன்ட் இட் இஸ் 8. ஒரிஜினலி இட் வாஸ் 6. ஸோ பேலியார்டிக் அப்படின்னா ஆர்டிக், என்டையர் ஆர்டிக் ஐலண்ட்ஸ் எல்லாமே வரும். அப்புறம் ஏஷியன் கண்ட்ரிஸ் வரும், நார்தர்ன் ஏஷியன் கண்ட்ரிஸ், சதர்ன் ஏஷியன் இல்லை. ஸோ இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ், அப்புறம் நார்த் ஆஃப்ரிக்கன் ஏரியா எல்லாமே வரும். அதே மாதிரி இந்தோ மலை அப்படின்ற மலையன், தட் இஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இந்த ஏரியாக்கள் எல்லாமே வரும். அப்புறம் ஆஸ்திரேலியன் இருக்குது, அப்புறம் அண்டார்டிக் இருக்குது, தென் எத்தோப்பியன், தட் இஸ் ஆஃப்ரிக்கன் ஏரியா, தென் நியோட்ராபிக்கல் என்று சவுத் அமெரிக்கா, மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா வரும். அப்புறம் நியோ ஆர்டிக் அப்படின்றது ஒன்லி ஃபார் நார்த் அமெரிக்கா. ஸோ கிரீன்லேண்ட் எல்லாமே வரும். ஸோ இப்போ ரீசன்ட் மீன்ஸ் கரண்ட்லி 8 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஓஷியானா ஏரியா, பாலினேஷியா, ஃபிஜி, மைக்ரோனேஷியா அதை ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியாவில் வரும், இன் திஸ் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் அண்டார்டிகாவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி இட் இஸ் 8. ஸோ பேலியார்டிக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி யூரேஷியன் ஏரியா, தட் இஸ் ஆர்டிக், அந்த நார்தர்ன் அட்லாண்டிக் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகும். ஜப்பான் வரும், ஒரு மைக்ரோனேஷியன் ஐலண்ட்ஸ், மெடிட்டரேனியன், நார்த் ஆஃப்ரிக்கா, அரேபியா, அப்புறம் ஏஷியன் கண்ட்ரிஸ் வரும், இந்தியா போன்ற கண்ட்ரி. ஸோ இந்தோ மலேசியன் ஜோனை பொறுத்த வரைக்கும் பலுச்சிஸ்தான் மவுண்டன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஈஸ்ட் வேர்ல்டில் இந்தியன் சப்கான்டினென்ட் இந்த கேட்டகரி வரும். ஸோ இந்த ஏரியா எல்லாமே வரும். ஸோ இந்தியன் சப்கான்டினென்ட், நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட் அதில் வரும். ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து அதோட லைக் இந்த பகுதி, யூ கேன் சி இன் திஸ் ஏரியா வில் கம் அண்டர் பேலியார்டிக். அப்புறம் அதுக்கு இந்த லைக் லோவர் பார்ட், இல்லைன்னா நார்தர்ன் பார்ட்டுன்னு சொல்லலாம், லோவர் பார்ட். ஸோ இட் வில் கம் அண்டர் தி இந்தோ மலேசியன் ஜோன் ஏரியா. ஸோ இந்த திபாங் வந்து பேலியார்டிக் ஏரியாவில் வர்றதுனால இட்ஸ் பயோஜியோகிராஃபிக்கல் கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இது வந்து அதுக்கு த்ரெட்னிங்காக இருக்கும். இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, லைக் ஹியூஜ் ஸ்பீஷீஸ் வில் பி தேர். ஸோ ஜியோகிராஃபிக்கல் ஜோன், பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன் அப்படின்னா நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும், நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் பிளான்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய ஏரியாக்கள். ஸோ ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் 2.7 lakh ட்ரீஸை வந்து இங்கே கட் பண்ணுறதுக்கு அனுமதி பண்ணி அறிக்கை கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தே ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராஜெக்ட் டு தி பவர் மினிஸ்ட்ரி, அவங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணப்படலை அப்படின்றது இதோட லைக் இவங்களோட கிரிட்டிசிசமாக வைக்கப்படுது. எனிவே த கவர்மெண்ட் ஹேவ் டு சி தி லைக் இந்த ஏரியா த்ரெட்னிங் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல்ஸில் இருக்கக்கூடிய வைல்டு அனிமல்ஸாக இருக்கட்டும், ஸ்பீஷீஸ் வெஜிடேஷனாக இருக்கட்டும், இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ இட் ஹேவ் டு பி
ப்ரொடெக்டட். அப்புறம் மெயினாக என்டேஞ்சர்ட் மேமல் பேர்ட் ஸ்பீஷீஸ் இந்த ஏரியா அஃபெக்ட் ஆகும் இது வந்துச்சு அப்படின்னா. ஸோ இது வந்து மிட்டிகேஷன் மெஷர்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் டூ இட். கிட்டத்தட்ட 2.1 lakh crore 1 lakh 2.7 lakh ட்ரீஸ் வந்து இதில் கட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் எ ஹியூஜ் அமௌண்ட். ஸோ இது வந்து பெரிய அளவில் ஸ்பீஷீஸை பாதிக்கும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் ஃபோர்த் நியூஸை பொறுத்தவரைக்கும் நியூ சூப்பர் எர்த் பிளானட். ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட் இல்லைனா எக்ஸோ பிளானட்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட் அப்படின்னா சோலார் லைஃப் நம்மளோட சோலார் பிளானட் சோலார் பிளானட்டுக்குள்ளாடி வராது, சோலார் லைக் பார்ட்டில் வராது, சோலார் சிஸ்டம்குள்ளாடி வராது. இட்ஸ் அவுட் சைடு தி. ஆனால் எர்த்துக்கும் வீனஸுக்கு இடையில் இது வந்து ஆர்பிட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. மாஸ் வந்து எர்த்துக்கும் நெப்டியூனுக்கும் இடப்பட்ட ஒரு மாஸாக இருக்கும் அப்படின்றத கணிச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் இதை கண்டுபிடிச்சது வந்து கிராவிடேஷன் மைக்ரோ லென்சிங் டெக்னிக். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். இப்போது இட் வில் ஆல்சோ ஹேவ் அ ஸ்டார். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வந்து மெஷர் லைக் நீங்கள் டெலஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது இல்லைனா யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் டுவர்ட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போது எர்த்தை இப்போ அசியூம் பண்ணிக்கோங்க, எர்த் இஸ் ஹேவிங் எ மாஸ். அதே மாதிரி நெப்டியூனுக்கு மாஸ் இருக்குது, மெர்க்குரிக்கு, எவ்ரி திங் ஹேவிங் எ மாஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் ஹோல் இஸ் ஹேவிங் ஹியூஜ் மாஸ். அது வந்து ஃபேப்ரிக் கிளாத்தை அந்த ஸ்பேஸ் ஃபேப்ரிக்கை வந்து ரொம்பவே பெண்ட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே அது மேலே உள்ளக்கூடிய எந்த ஆப்ஜெக்டையும் அது திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ கிராவிட்டிஸ் வருது. ஈவன் லைட்டை கூட அது வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு அதோட கிராவிட்டி அதே மாதிரி எர்த்துக்கு கிராவிட்டி இருக்குது, அதே மாதிரி சன்னுக்கு இருக்குது. எவ்ரி ஒன் ஹேவிங் கிராவிட்டி. அப்போது நீங்கள் இந்த நெப்டியூன் இந்த சூப்பர் எர்த்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிராவிட்டி லென்சிங் அப்படின்னா யூ கேன் see here. ஸோ இங்கே இருந்து ஒரு ஸ்டார், ஸோ இட் மைட் பி சன் ஆர் எனி அதர் ஸ்டார்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து லைட் வரும்போது இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம நேராக விசிபிள் பண்ண முடியலை. ஸோ பிகாஸ் இது லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால. அப்போது இந்த பகுதியில் வந்து இந்த லைட் வரும்போது என்ன ஆகுனா இதோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இந்த ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ரொம்ப இருக்கிறனால அது என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்ட் பண்ணும். அந்த பெண்ட் பண்ணுறத வச்சு லைட் எவ்வளோ பெண்ட் ஆகுது அப்படின்றத லென்சிங் எந்த அளவுக்கு அது பெண்ட் ஆகுது அப்படின்றத வச்சு we will find out. ஸோ அதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதோட டென்சிட்டி நம்ம அதன் மூலமாக எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுதோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதான் கிராவிடேஷனல் லென்சிங் டெக்னிக். ஸோ அதர் டெக்னிக் வந்து ரேடியல் வெலாசிட்டி மெத்தட். ஸோ அதோட கலர் சேஞ்சஸை பற்றி டிரான்சிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு டைரக்ட் இமேஜ் மெத்தட் வந்து லைக் பிக்சர் அதில் வரக்கூடிய கிளேரை வச்சு ஸோ அதோட கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸை வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். எக்ஸோ பிளானட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் அவுட் சைட் ஆஃப் தி சோலார் சிஸ்டம். தென் ஃபிஃப்த் நியூஸை பொறுத்த வரைக்கும் எ ஜால்ட் டு தி நேஷ்னல் எனர்ஜி செக்யூரிட்டி. டிஸ்காம்ஸை பற்றி தெரியும் உங்களுக்கு, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இல்லைனா லைக் பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. ஸோ இவங்க தான் வந்து பவர் கம்பெனிஸ்கிட்டேருந்து பவரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வரும். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டேரிஃப் இருக்குது. ஸோ தே ஆர் ஓவர் பர்டன் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியான ஒரு டிஸ்கஷன்ஸ் தான் இந்த ஆர்டிக்கிள். ஸோ டிஸ்காம் ஆல்ரெடி ஓவர் பர்டனில் இருக்குது. இப்போ திருப்பி நீங்கள் இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி ப்ரைவேட்டை நீங்கள் உள்ளே விடுறதுனால இன்னும் இது பர்டனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். ஸோ டூ பார்ட் ஆஃப் டேரிஃப் பாலிசி இந்த டிஸ்காம்ஸ் வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து இது 1990 கொண்டு வரப்பட்ட டேரிஃப் சிஸ்டம். ஸோ ஒன்று வந்து ஃபிக்ஸடாக அந்த பவர் ஜென்ரேட்டர்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டேரிஃபு, அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய பவருக்கு லைக் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தே ஹாவ் டு பே. ஸோ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது எப்போவுமே பே பண்ணுறது வேரியபிள் சார்ஜ் ஃபியூவல் ரேட்டை பொறுத்து அதை மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா இப்போ டிஸ்காம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எப்படி அந்த அக்ரிமெண்ட்டை போடுவாங்க அப்படின்னா பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் ஒரு லாங் டேர்ம் போட்டுருவாங்க. அந்த சர்வேல வரக்கூடிய டிமாண்ட் ஏற்ற மாதிரி. ஸோ இப்போது 2019-20 70 GW வந்து ரைஸ் ஆச்சு. அது மாதிரி 19 இபிஎஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா 25 GW போத் 2019 2020 கேட்டகரியில் வரும்.
ஸோ இந்த ஓவர் எஸ்டிமேஷன் வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் பிளான்ட்டோட 100% ஜென்ரேஷனில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்லி 56%. அப்போ டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. பட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு பே ஃபிக்ஸட் காஸ்ட் அவங்க பே பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து குறையாது. ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட்ஸை வந்து லாஸில் கொண்டு போகும். இது ஒரு ரீசன்னு சொல்லப்படுது. அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி செக்டார் வந்து இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்தப்படும். டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு பர்ச்சேஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து அதிகமான சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க சோலார் விண்ட் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட 5 கிலோவாட்லேருந்து தமிழ்நாடை பொறுத்தவரை 6 கிலோவாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்ஸ் அங்கே ஓவர் பேர்டனில் இருக்காங்க. திருப்பி ரினியூவபிள் எனர்ஜி வாங்கும்போது அதிகமான காசை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம். அப்புறம் சன்செட், இப்போ சோலார் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒழுங்கான ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்பராக கிடையாது. அப்போது இந்த ஸ்பின்னிங் டைம் பீரியட், ஸோ சன்செட் ஆகும்போது அதுக்கப்புறம் பவரை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கட்டாயம் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து அவங்க பார்த்துக்கணும். ஸோ அதுலேயும் அவங்க ஓவர் பேர்டனாக இருக்காங்க. தென் 2015 சென்ட்ரல் லைக் நம்மளோட ஆம்பிஷியஸ் டார்கெட் வந்து 175 ஜிகாவாட்ஸ் ரினியூவபிள் பவரை உருவாக்குறது. ஸோ இட்ஸ் அ குட். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டில் அதிகமாக வந்து சோலார் பவரை டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் டு பே ஃபார் தட். ஆனால் அவங்க பே பண்ண மாட்டாங்க. தட்ஸ் த ரீசன் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் இன் ஹியூஜ் லாஸ். இப்போது 5-6 கிலோவாட் பவர் லைக் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 5 கிலோவாட் வந்து கர்நாடகா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனல் ரேட்டில் அவங்க பே பண்ணணும். ஸோ ஹியூஜ். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட்ஸ் இந்த சோலார் பவர் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ணுறதுல அதிகமாக பெனிஃபிட் ஆகிறது. இந்தியாவில் சோலார் பவர் லைக் பேனல்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாதது அதிகமாக சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் இதில் அதிகமாக பெனிஃபிட் ஆனது சைனான்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸில் 13 பில்லியன் வந்து இந்தியாவில் அவங்க வந்து இந்தியாவுக்கு சோலார் பேனல்ஸ் கொடுத்ததுனால பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் இந்தியா ஏன் யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹேவ் டு இன்க்ரீஸ் இன் திஸ் ஏரியா. ஸோ ரேதர் தேன் கோயிங் ஃபார் ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் ஆல். தென் இப்போ ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் என்னென்னா ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இவங்களும் ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன், இப்போ ராஜஸ்தானில் இருக்குது ரிலையன்ஸ் இஸ் ஹேவிங் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். ஸோ அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் இல்லைன்னா அதர் ஸ்டேட்ஸில் பண்ண போகிறாங்க. அப்படின்றப்போ இவங்க வந்து இப்போது டிஸ்காமுக்கு லைக் டிஸ்காம் பண்ணக்கூடிய அதே வேலையை இவங்களும் பண்ண போகிறாங்க. ஃப்ரான்ச்சைசிஸ் மாடல் அனௌன்ஸ். அப்போ ஃப்ரான்ச்சைசி மாடலில் வரும்போது அவங்க பவர் பர்ச்சேஸ் எங்கே பண்ணுவாங்க அப்படின்றது கவர்மெண்ட் வந்து கிளாரிட்டியாக கொடுக்கல. இப்போ ஆல்ரெடி டிஸ்காம் வந்து பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி தே ஹவ் டு பே அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. இப்போது இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து போயிட்டு அந்த கம்பெனிஸ்கிட்டே வாங்குறாங்க. அப்படின்றப்போ டிஸ்காம்ஸ் வந்து ஆல்ரெடி ஓவர் பர்டன். அவங்க வந்து இப்போது அவங்க போட்ட பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட்டை வந்து இப்போ குறைக்க முடியாது. இப்போ 200 மெகாவாட் வேணும் அப்படின்றப்போ தே ஹவ் டு பே. அதை அக்ரிமெண்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸுக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் வாங்கி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டிமாண்ட் இருக்காது. இப்போ ப்ரைவேட் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பேர்டன். சப்போஸ் ப்ரைவேட் வந்து இவங்ககிட்ட வாங்கினாங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கல். தென் கன்செஷன் டு ரினியூவபிள், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஓவர் பேர்டனில் இருக்குது. இன்னும் கன்செஷன்ஸை வந்து ரினியூவபிள் பவர் செக்டாருக்கு அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து இதை பாதிக்கும். எலிமினேஷன் ஆஃப் கிராஸ் சப்சிடிஸ்னால் என்ன அப்படின்னா புவர் பீப்புளுக்கு கம்மியான ரேட்டுக்கும், எம்எஸ்எம்இ செக்டார் சின்ன சின்ன நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறது. ஹை இண்டஸ்ட்ரீஸ் ஹெவி அர்பனைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ரொம்ப ரேட்டுக்கு பவர் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், ரொம்ப ப்ராஃபிட் வரக்கூடிய கம்பெனிஸ்க்கு எல்லாமே அதிகமான ரேட்டு கொடுக்குறது தான் கிராஸ் சப்சிடைசிங். அதை வந்து எலிமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில் நிறுவனங்களை இது பாதிக்கும். அப்புறம் ஸ்டேட் ரெகுலேட்டருக்கு ஒரு ரெகுலேட்டர் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லைக் பவர் செக்டர் சென்ட்ரல் ரெகுலேட்டரி கமிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே ஸ்டேட் ரெகுலேட்டர் அப்பாயின்ட் பண்ணுவோம். சென்ட்ரல் செலெக்ஷன் கமிட்டி தான் இதை அப்பாயின்ட் பண்ணோம். ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து இங்கே ஆட்டானமி இருக்காது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் எல்லாம் கான்ட்ராக்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடியதுக்கு அதுக்கும் வந்து சேர்மேன் அண்ட் தென் செலக்ட் கமிட்டி, இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் செலெக்ஷன் கமிட்டி தான் இவங்களையும் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹையர் ப்ரைஸ் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் இன்னும் பேர்டனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் செக்டார்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் நம்ம ரிஃபார்ம் பண்ணணும் நிறைய. அதெல்லாம் பண்ணாமல் இந்த கேட்டகரியில் பண்ணும்போது டிஸ்காம்ஸ் வில் கோ இன் டீப் கிரைசிஸ் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல். தென் இனிஷியேட்டிவ்ஸ் டு பூஸ்ட் எஜுகேஷன் செக்டர். இப்போது ரீசெண்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட்டில் எஜுகேஷன் செக்டர் ஹேவ் டு பி பூஸ்ட். அது ஆன்லைன் பிளாட்ஃபார்மை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது ரெக்கமெண்டேஷனில் இருந்துச்சு. பிஎம் இ வித்யா அப்படின்ற லைக் எல்லா லைக் ஆன்லைன் பிளாட்ஃபார்மையும் ஒருங்கிணைந்து மல்டி மோட் ஆக்சஸ் டு எஜுகேஷன் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தீக்ஷான்னு பேர். தீக்ஷா மீன்ஸ் ஆன்லைன் ஒன் நேஷன் ஒன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ அதன் மூலமாக நம்ம கிளாஸஸ் கொடுக்குறது. அதே மாதிரி டிவியில் 1லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிடிஹெச் மூலமாக கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸ்வயம் ஆன்லைன் ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் 9th-லேருந்து 12th இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ். அப்புறம் ஐஐடி அப்படின்றது ஐஐடி ஜேஇ நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ். அது மாதிரி ஏர் த்ரூ கம்யூனிட்டி ரேடியோ மூலமாக சிபிஎஸ்சி, அப்புறம் டிஜிட்டலி ஆக்சசபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் ஆல் ஸ்டடி மெட்டீரியல். அப்புறம் மனோதர்பன் இனிஷியேட்டிவ், ஸோ கவுன்சிலிங் கொடுக்கறது, இன்ட்ராக்டிவ் சேட் பிளாட்ஃபார்ம் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸுக்கு, ஸ்டாஃப் கூட. அப்புறம் லேர்னிங் இன் ஹையர் எஜுகேஷன், ஸோ அதை அதிகப்படுத்தணும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும். அப்புறம் நியூ நேஷ்னல் கரிக்குலம் அண்ட் பெடகாஜிக்கல் ஃப்ரேம்ஒர்க், அது ஸ்டாஃப்ஸை டெவலப் பண்ணுறது ஸ்கூல் எஜுகேஷனில், டீச்சர் எஜுகேஷன், அப்புறம் சைல்டுஹுட் ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கான பிளாட்ஃபார்ம் அது. அப்புறம் நேஷ்னல் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி மிஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸியை அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதிகப்படுத்துறது, ப்ளஸ் நியூமரசி மிஷன், ஸோ அனாலிட்டிக்கல் ஸ்கில் அதிகப்படுத்துகிறோம் மேக்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அந்த லேர்னிங் அவுட்கம் வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாமே வந்து டார்கெட்டாக வச்சு செயல்பட்டுருக்காங்க. ஸோ தட் இஸ் பிஎம்இ வித்யா ஸ்கீம், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் இயர் எக்ஸாமினேஷன். அப்புறம் இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஹியூமன் கேபிட்டல் லைக் ஹியூமன் கேபிட்டலை வந்து அதிகப்படுத்தும். எந்த அளவுக்கு எஜுகேஷன் வந்து இந்தியாவில் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பீப்புள் வில் பி லைக் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அலாட். ஸோ ப்ரொடக்ஷன் பேஸ்டு கண்ட்ரியாக, ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக, நியூட்ரிஷனல் பேஸ்டு கண்ட்ரியாக இந்தியா வளர்கிறதுக்கு இது வந்து முக்கியமாக யங் ஏஜ் பாப்புலேஷன் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் வில் ஹெல்ப் த புவர் பீப்புள் டு கம் அவுட் ஃப்ரம் தி பாவர்ட்டி. சரியா? தென் 7th நியூஸை பொறுத்தவரை சூப்பர் சைக்ளோன் அம்பன், அது இப்போது லைக் பே ஆஃப் பெங்கால் ஏரியாவில் 224 km/h அந்த வேகத்தில் எந்த ஏரியாவை தாக்குதோம்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒடிசாவுக்கும் இடப்பட்ட பகுதியில் அது தாக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனிவே இட் வாஸ் நேம்டு பை தாய்லாண்ட் 5 ஹுரிக்கேன். ஸோ நான் உங்களுக்கு நேமிங் பண்ண சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நம்ம பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அரேபியன் சி, நார்தர்ன் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட ரெக்கமெண்டேஷனை சேர்த்து நம்ம இந்தியன் மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து 169 வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் அதை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஒரு பேர் தான் இது. ஸோ இட் வாஸ் நேம்டு பைனா தாய்லாண்டுக்கிட்டேருந்து ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அந்த ஏரியாவிலேருந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இது வந்து தாய்லாண்ட் நேம்டு பை தாய்லாண்ட் அப்படின்னு வருது. ஸோ எனிவே அம்பனை பொறுத்த வரைக்கும் இந்த இட்ஸ் அ விண்ட் ஸ்பீடு வந்து இப்போ சூப்பர் சைக்ளோன் அப்படின்ற கேட்டகரி வந்து சிவியர் சைக்ளோனாக, வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் சிவியர் சைக்ளோனாக அது மாறி இருக்குது. 165லேருந்து 175 km/h வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே இதுக்கு முன்னாடி 1999 சூப்பர் சைக்ளோன்ஸ் ஒடிசாவை தாக்குனதாக சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட 10,000 லைவ்ஸ் வந்து டெத் ஆகிருக்கு. ஸோ பீப்புளோட லைஃப்ஸ் அது சூறையாடி இருக்குது, பீப்புளோட லைஃப்பை எடுத்துருக்கு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ட்ராபிக்கல் சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜியாகிரஃபியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஏப்ரல் மே டைம் பீரியட், அப்புறம் அக்டோபர் டிசம்பர் டைம் பீரியடில் இது ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் இந்தியன் ஓஷன் ஏரியா, அந்த நார்தர்ன் இந்தியன் ஓஷன் ஏரியா, பே ஆஃப் பெங்கால் ஏரியா ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள், 28 டிகிரி சென்டிகிரேட். ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோனை பொறுத்த 28 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 25லேருந்து 28, 30 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடிய பகுதி. அந்த கடல் வெப்பம் அதிகமாகும்போது லோ ப்ரெஷர் டிப்ரெஷன் உருவாகிறது. ஸோ கன்வெக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ
கன்வெக்ஷன் ஆஃப் ஏர் கரண்ட் நடக்கும், அது மேலே கீழே கன்வர்ஜென்ஸ் நடக்கும், மேலே டைவர்ஜென்ஸ் நடக்கும். அப்போது இங்கே இது கண்டினியூஸாக நடக்கும்போது லோவர் டிப்ரெஷனாக மாறி லோ ப்ரெஷர் வில் பி கிரியேட்டட் ஃபர்ஸ்ட், அப்புறம் டிப்ரெஷனாக மாறும், அதுக்கப்புறம் சைக்ளோனாக அது உருவாக ஆரம்பிக்கும். ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இட் வில் ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ், சதர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இட் வில் ரொட்டேட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். நம்ம பே ஆஃப் பெங்கால் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பிகாஸ் இட் இஸ் அபோவ் ஈக்குவேட்டர், தட்ஸ் அ ரீசன். ஸோ அது நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போகும் அப்படின்றது இந்த லைக் மேக்ஸிமம் பே ஆஃப் பெங்கால் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரொட்டேஷன். சரியா? ஸோ கிரேடிங் ஆஃப் சைக்ளோன்ஸை பொறுத்த வரைக்கும் சைக்ளோன் ஸ்டார்ம்ஸ், நார்மல் ஸ்டார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் 61 88 கிலோமீட்டர், இது டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா 30 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்றடிக்கும். சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் எடுத்துக்கிட்டால் 89 to 117 kmph கிலோமீட்டர் per hour. அப்புறம் வெரி சிவியர் சைக்ளோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்ளோன் ஸ்டார்ம்ஸ் 118 166 kmp. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் அப்படின்னா 167 221. இது இப்போ இந்த கேட்டகரியில் தான் ஆம்பன் சைக்ளோன்ஸ் வந்து மாறி இருக்குது. சூப்பர் சைக்ளோனாக முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டுச்சு, பட் கொஞ்சம் அது வலுவிழந்திருக்கு அப்படின்றது. ஸோ இருந்தாலுமே 167 221 kmph இட் இஸ் வெரி ஹை. தென் சூப்பர் சைக்ளோன்ஸை பொறுத்தவரை 222 kmph அதுக்கு மேலே அதிகமான காற்றடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ எனிவே பெரிய சேதத்தை உருவாக்காமல் இருந்தால் அது நல்லதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். That's all about today's current affairs students. Keep studying, don't give up your goals. Thanks a lot for watching.